Audio Jungle. வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது லெக்சர் 3ல் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 2 முடிச்சிருக்கோம். பார்க்காதவங்க அதை பாருங்கள். தென் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் ஃபுல் கம்ப்ளீட் கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பெய்டு ஃபார்ம். தென் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் செக்ஷன் வந்து இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சேனலில் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ சேனலுக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் குட்ஸ் ஹாவ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஜென்ரலி டியூரபிள் இன் நேச்சர். ஸோ அப்போது அதாவது ஷாப்பிங் கூட்ஸ் அப்படின்றது 2 விதமாக பிரியுது. ஸோ ஒன்று வந்து என்னென்னா ஹோமோஜீனியஸ், தென் சிமிலராக இருக்கும்னு அர்த்தம். இன்னொன்று ஹெட்ரோஜீனியஸ். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸை தான் ஷாப்பிங் கூட்ஸ்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர், லேப்டாப், ஓகே, ட்ரெஸ்ஸு நம்ம கம்பேர் பண்ணி எடுப்போம்ல அழகாக இருக்கிறது. ஓகே, அது எப்படி இருக்குன்னா சூட்டபிலிட்டி, நமக்கு சூட்டபிளா அப்படின்றது நம்ம பார்ப்போம். தென் குவாலிட்டியாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ப்ரைஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். தென் ஸ்டைல், இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 மொபைல் 3 மொபைல் பார்த்து எது நல்லா இருக்குது நம்ம பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி எடுப்போம் இல்லையா. ஸோ அதான் எனது ஷாப்பிங் கூட்ஸ். ஓகே, ஸோ அப்போது இது வந்து என்னென்னா கன்சியூமர் கூட்ஸை 2 விதமாக பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டியூரபிள், இன்னொன்று நான் டியூரபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 விதமாக கன்சியூமர் கூட்ஸை பிரிக்கிறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கூட்ஸில் ஒன் ஆஃப் த டைப்ஸ் தான் என்னது ஷாப்பிங் கூட்ஸ். அதில் இன்னொன்று ஒன் ஆஃப் த டைப்ஸ் தான் வந்து கன்சியூமர் கூட்ஸ். கன்சியூமர் கூட்ஸை தான் டியூரபிள் கூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு வராது. ஓகே, அது ராங். அப்போ ஏ அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே வராது. ஸோ 2 ஆப்ஷனில் தான் நமக்கு வரும். ஸோ ரெண்டாவது பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஜென்ரலி கம்பேர் த கூட்ஸ் ஆஃப், இப்போ தான் நான் சொன்னேன் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ரெண்டாவது கம்பேர் த கூட்ஸ்னு வந்திருக்கா. ஸோ அப்போ இது கண்டிப்பாக வரும். ஸோ பி அப்படின்ற ஆப்ஷன் வர்றதுனால உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ இதான் வந்து கொஸ்டின். ஸோ ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னென்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது குணாதிசயம். ஒரு ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டினுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் அப்படின்றது கஸ்டமர் வந்து ப்ராடக்ட்டை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். தென் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து அவரை தூண்டி கஸ்டமராக ஆக்கி ரெகுலராக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இது லாங் டேர்ம் ஜேர்னியாக இருக்கும், லாங் டைம் ஸ்கேலாக இருக்கும். திருப்பி திருப்பி கஸ்டமர் ரீடென்ஷன் இருக்கும். அப்படின்னா ரீடென்ஷனாக திருப்பி திருப்பி வாங்குவாங்க. ஓகே, அந்த ப்ராடக்டை. ஸோ அப்போது அதில் ப்ராடக்டுடைய குவாலிட்டி இருக்கும், ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ கஸ்டமர் கான்டாக்ட் வந்து இதில் ஹையாக இருக்கும், கன்சியூமருடைய சர்வீஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளதான் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். ஸோ இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்து ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து வராது. ஓகே, ஸோ ப்ராடக்ட் பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் திருப்பி திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 ஆப்ஷன் வரும்போது ஃபஸ்ட் ஆப்ஷனே கட் பண்ணும்போது பிசிடி தான் என்னது ரைட் ஆன்சர். பிசி அண்ட் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் திருப்பி திருப்பி ப்ராடக்டாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஹை கன்சர்ன் ஃபார் குவாலிட்டியில் அது இருக்கும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னது ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Next question, advertising method in which a commercial is broadcast on several radio stations and or television channels is known as. ஓகே, ஸோ அப்போ ஒரு அட்வர்டைசிங் மெத்தட் இதில் இருக்குது. அது வந்து எது, செவரல் ரேடியோ ஸ்டேஷனுக்கும் டெலிவிஷன் சேனல்ஸ்க்குமே ப்ராட்காஸ்ட்டுக்கு என்ன ஆகும், ஒரு அட்வர்டைசிங் வந்து பொருந்தும். அது என்ன அட்வர்டைசிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அட்வர்டைசிங் அப்படின்னா ரோட் பிளாக்கிங் அட்வர்டைசிங் இஸ் அண்ட் அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ரோட் பிளாக்கிங் அட்வர்டைசிங் அப்படின்றது ஒரு அட்வர்டைசிங். ஸோ அது எதுக்குன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அட்வர்டைசிங்குடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ரேடியோ ஸ்டேஷன் அண்ட் ஆர் டெலிவிஷன் சேனல்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைசிங் கொடுக்குறாங்க. ஸோ blocking the road for the competitors to broadcast their advertising. Okay, so அப்போ அதுதான் என்னது right answer. First one is the right one. So
ஸோ இது ஒரு அட்வர்டைசிங் ரோட் பிளாக் அப்படின்றது. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூட் இன் 7 பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் கிவன் பை பூம்ஸ் அண்ட் பிட்னர். ஓகே, ஸோ அப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரலாம். ஓகே, பிஎஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்ட்டு. ஓகே, 7 பீஸ் இருக்குது. ஓகே, இதிலே கொடுத்துருக்காங்க 7 பீஸ். என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரமோஷன், then process, then people. ஸோ அப்போ இந்த ரெண்டும் வரும். ஸோ இதில் நாட் கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டும் வரும் இந்த இதில் பார்த்ததில். தென் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இது வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன, 3 வந்து வராது. ஸோ 4லே நமக்கு தெரிஞ்சிட்டு. தென் அடுத்தது பிளேஸு, தென் ப்ரைஸ், தென் ப்ராடக்ட், தென் என்னது ப்ரமோஷன். ஸோ அவ்வளோதான் 7 பீஸ் அப்படின்றது. இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுறேன். ப்ரமோஷன், ப்ராசஸ், பீப்புள், ஃபிசிக்கல் எவிடன்ஸ், பிளேஸ், ப்ரைஸ், ப்ராடக்ட். அதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஓகே, தென் நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸ் அசிஸ்ட் இன் மார்க்கெட்டிங் செக்மெண்ட்ஸ் எஸ்பெஷலி பிஹேவியரல் செக்மெண்டேஷன் சச் அஸ் டெவலப்பிங் லாயல்ட்டி செக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ டேட்டா பேஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது மார்க்கெட் செக்மெண்ட்டுக்கு. ஸோ அது உண்மை தான். தென் அது வந்து என்ன பண்ணுது, டெவலப்பிங் த லாயல்ட்டி செக்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ அது வந்து உண்மை தான், இட்ஸ் ட்ரூ. ஸோ ரீட் பண்ணும்போதே நமக்கு தெரியும். தென் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது டேட்டா பேஸ் வந்து அசட் மாதிரி அனலைசஸ்க்கு, கஸ்டமர் பிஹேவியரை அனலைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு ஸ்டேட்மெண்ட் தான், பட் ரெண்டுக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு புரியும் அது ஒன்றுக்கு ஒன்று அப்படின்றது ரிலேட் ஆகலை அப்படின்றது. ஓகே, ஸோ அப்போ நாட் த ரைட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லை, ஆனால் ரெண்டுமே தனித்தனியாக ட்ரூவாக தான் சொல்லியிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 4 இஸ் த ரைட் ஒன். தென் நெக்ஸ்ட் ஒன் போகலாம்.